மருத்துவத்துறையில் மருத்துவர், செவிலியர், பார்மசிஸ்ட் படிப்புகளை தாண்டி ஏராளமான மருத்துவம் சார்ந்த படிப்புகள் கொட்டி கிடப்பதாகவும் அவற்றை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கல்வியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுவாக மருத்துவ படிப்புக்கு அடுத்ததாக பெரும்பாலும் செவிலியர் மற்றும் பார்மசிஸ்ட் படிப்புகளையே மாணாக்கர்கள் தேர்வு செய்கின்றனர். ஹோமியோபதி, ஆயுர்வேதம், யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, நேச்சுரோபதி போன்ற படிப்புகளை பலரும் இரண்டாம் நிலையிலேயே வைத்துள்ளனர். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி மருத்துவத்துறையில் ஏராளமான சார்பு படிப்புகளும் அதன் மூலம் எண்ணற்ற வேலைவாய்ப்புகளும் இருக்கின்றன. விழிப்புணர்வு இல்லாததாலேயே பலர் இந்த பாடங்களை தேர்ந்தெடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கும் நிபுணர்கள் அவற்றுக்கு உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாக தெரிவிக்கின்றனர். எனி நியூ டெக்னாலஜி வந்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் நடக்கும். நம்ம ஊரில் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும். இப்போ எங்கள் கேஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரோபோட்டிக் சர்ஜரின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வெளிநாட்டில் நடக்கிறதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் இன் இந்தியா வி ஹேவ் ஸ்டார்டட். ஸோ இப்போ வி ஹேவ் கிராஸ்ட் 100 சர்ஜரி பண்ணியிருக்கோம் யூஸிங் ரோபோட்டிக் சர்ஜரி அலோன். ஸோ இந்த மாதிரி நிறைய வரும்போது இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா வெளிநாட்டில் என்ன இருக்கோ அதே இது இங்கேயும் படிக்கிறான். ஸோ அங்கே போய் புதுசாக தெரிஞ்சுட்டு வேலை செய்யணும் அப்படின்றதோட அவசியம் இல்லை. மருத்துவர்களுடன் பணியாற்ற பிசிஷியன் அசிஸ்டன்ட் பயிற்றுவிக்கப்படுகிறது. விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்ற ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், இருதய சிகிச்சை பிரிவில் பணியாற்ற கார்டியாக் டெக்னாலஜி போன்ற பல்வேறு படிப்புகள் இருக்கின்றன. ஆபரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி டெக்னாலஜி, செயற்கை கை கால்கள் செய்தல் துறையில் பணியாற்ற ப்ராஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ் டெக்னாலஜி போன்ற படிப்புகளும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. அலைட் ஹெல்த் சயின்ஸ் லாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸுக்குள்ளே டெவலப் பண்ண கோர்ஸ். 2010க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அலைட் ஹெல்த் கோர்ஸஸே வந்திருக்கு. இப்போ யாராவது ஒரு புது கோர்ஸ் படிக்கணும்னு எல்லாம் விரும்புகிறாங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் இஸ் ஒன் ஆஃப் த சச் கோர்சஸ் வேர் இட் இஸ் நியூ, புதுசாக வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய டெவலப் ஆகும். இப்போ சொன்ன மாதிரி இப்போ பேசிக் பேச்சுலர்ஸ் லெவலில் தான் இருக்குது. கொஞ்சம் கோர்சஸ் தான் மாஸ்டர்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ், 5 years டவுன் த லைன், 10 years டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா திஸ் வில் க்ரோ மோர். அதுலேயும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும் அண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர். நோயாளிகளின் மருத்துவ கோப்புகள் மற்றும் சிகிச்சை முறைகள் அனைத்தையும் பராமரிக்க மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், செயற்கை சுவாசம் மற்றும் வெண்டிலேட்டர் சிகிச்சை பிரிவில் பணியாற்ற ரெஸ்பிரேட்டரி தெரப்பி போன்ற படிப்புகளும் அவை மூலம் வேலைவாய்ப்புகளும் அதிக அளவில் கிடைப்பதாக மருத்துவத்துறை நம்பிக்கை தெரிவிக்கிறது. சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் மோகன்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.